எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிறதை இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? இவங்க தமிழாக்களே, இவங்களுக்கு தமிழை விட்டாது இங்கிலீஷே தட்டி மாதிரி தானே வரும் இவங்களுக்கு. இவனுகள் எப்படி சைனா பேசுகிறானுங்க, ஆப்பிரிக்கன் பேசுகிறானுங்கன்னு சொல்லி பயந்து போனாங்க அவங்க. தொடர்ந்து வாசிப்போம். அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி என்று அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். தொடர்ந்து வாசிப்போம். 9வது 10வது. பார்த்தரும் மேதரும் எலேபீத்தரும் ஒவ்வொரு நாட்டுக்காரர்களும் எகிப்து என்னும் தேசத்தாரும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தை மறைத்தவர்களும் கிரேக்கத்தாரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளில் இவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை அவங்க பேசுறது மட்டுமில்லை, வேற பாஷை, அவங்க பேசினது எல்லாம் தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி கொண்டிருந்தார்களாம். பாருங்க, ஆவியானவர் வரும்பொழுது என்ன நடக்கிறது? எங்களை கொண்டு அவருடைய மகத்துவங்களை எடுத்துரைக்கிற தேவனா இருக்கிறாரு. அவர்கள் அங்கே ஜெபிக்க போகல, அந்த கதவை பூட்டிட்டு தானே ஜெபிப்போம், பூட்டிட்டு தானே வந்திருக்கலாம். ஏன் நாம தானே சும்மாவே சத்தம் போட்டு ஜெபிப்போமா? பக்கத்து வீட்டுக்காரங்க பயப்படக்கூடாதுன்னு நாம எல்லாத்தையும் பூட்டிட்டு தான் ஜெபிப்போம். இப்போ மேலறையில் போனவங்க எல்லா கதவையும் பூட்டிட்டு ஜெபிச்சவங்க இப்போ ஜெபிச்சு அங்கே பரிசுத்த ஆவியானவர் ரங்கினோன்னு முழிச்சு பேதுருவும் அங்கே சீஷர்களும் திரும்பி பார்த்தா இங்கே எல்லா நாட்டு ஜனங்களும் வந்து நிற்கிறாங்க. ஏன்? பூட்டின கதவு இப்போ திறக்கப்பட்டாயிட்டுது. என்னது? சுவிசேஷத்தின் கதவு, ரட்சிப்பின் கதவு அந்த இடத்துல தண்டபாட்டில் திறந்தது. எப்படி திறந்தது? பரிசுத்த ஆவியானவர் என்ற வல்லமை வரும் பொழுது எந்தெந்த இடங்களிலே அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க பயந்தார்களோ, யாரிடத்திலே கிறிஸ்துவை அறிவிக்க பயந்தார்களோ, எந்த ஆலோசனை சங்கம் அவர்களுக்கு பூட்டப்பட்டிருந்ததோ அந்த ஆலோசனை சங்கமே அடுத்த நாள் அங்கே பேதுருவும் யோவானும் சென்று அவர்களோடு பேசும்படிக்காக திறக்கப்பட்டது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் என்ற வல்லமை வரும் பொழுது எந்தெந்த மரித்த காரியங்கள் உயிர்த்தெழுகிறதோ அதே போல எந்தெந்த அடைக்கப்பட்ட காரியங்களும் எங்களுக்காக திறக்கப்படுகிறதா இருக்கின்றது. அந்த இடத்துல அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறதை கண்டார்கள். அந்த இடத்துல ஒரு திறந்த வாசல் உண்டானது. அப்ப 3வது காரியம் என்னென்று பார்த்தோம்னு சொன்னால் திறந்த வாசல். இந்த ஷாப்பிங் சென்டர்ஸுக்கெல்லாம் போகும் பொழுது ஏசிக்காண்டி டோரை பூட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? ஆனால் என்னது, கிட்ட போனோன்னா தண்டபாட்டில் துறக்கும். ஆட்டோமேட்டிக் டோர் தானே, எங்களை சென்சர் பண்ணி அது என்னது தண்டபாட்டில் துறக்கும் இல்லையா? நாங்கள் இப்படி தான், சில பேர் நாங்கள் போய் பார்த்தாலும் எங்களை சென்சர் பண்ணுதில்லை. என்னடா இது துறக்குது இல்லை என்னது ஊழியத்தை சொல்கிறேன். நாம் நம்மட பலத்தில் போய் நான் தான்டா இதில் சொல்லி போனால் அங்கே துறக்குது இல்லை. இது ஆட்டோமேட்டிக் டோர் எப்போ துறக்கும்னு சொன்னால் அங்கே ஆவியானவருடைய அபிஷேகத்தை சென்ஸ் பண்ணினா தான் அது துறக்கும். அந்த அபிஷேகம் இல்லாமல் நம்மட பலத்தில் நம்மட திட்டத்தில் நாங்கள் போனோம்னு சொன்னால் அது பூட்டி தான் இருக்கும். ஸோ இன்றைய நாளும் திறந்த வாசல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது பேதுரு முழிச்சு பார்க்குறாரு, எல்லாரும் கூடியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நாங்கள் ஒரு சபையை கூடுறதுக்கு எவ்வளோ வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒரு ப்ரோக்ராமை செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு அதுக்கு இன்விடேஷன் அச்சடித்து அவங்களுக்கு கொடுத்து இவங்களுக்கு கொடுத்து அங்கே ட்ராமா செய்கிறோம், இங்கே நாடகம் செய்கிறோம், இங்கே டின்னர் செய்கிறோம், இதெல்லாம் சொல்லித்தான் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வர வேண்டி இருக்குது. இங்கே வந்து ஆவியானவருடைய பலம் வந்த உடனே அவர்கள் ஜெபிச்சு முழிச்சு பார்த்தா இங்கே ஜனங்கள் எல்லாரும் அந்த இடத்துல கூடியிருக்கிறார்கள். எவ்வளோ பேர் ஜனம்? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த இடத்தை யோசிச்சு பாருங்க, எப்படி அந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த மேலறையை நோக்கி ஓடி வந்திருப்பார்கள் என்பதை யோசிச்சு பாருங்க. இப்போ மாதிரி அது பெரிய ரோட்டுகளாக இருந்திருக்கும் எருசலேமில் இல்லை, ஒரு சின்ன அந்த தெருக்களிலே ஜனங்கள் எல்லோரும் அந்த சத்தத்தை கேட்டு அந்த அக்கினிமயமான நாவுகளை கேட்டு ஐயோ எங்களுடைய பாஷைகளில் தேவனுடைய மகத்துவத்தை அறிவிக்கிறார்கள், யார் இவர்கள் என்று கேட்கும்படிக்காக. அப்ப அந்த கொடுக்கப்பட்ட அந்த தாளந்துகள் எல்லாம் என்னது? இயேசுவை மகிமைப்படுத்துவதற்கு. இந்த நாளில் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் தாளந்துகளை கொடுத்திருக்கின்றார். இன்னும் புதிய தாளந்துகளை தருவார். அவைகள் எல்லாம் இயேசுவை மகத்துவங்களை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக, நாங்கள் சிறுகி தேவனுடைய நாமம் பெருகுவதற்காகத்தான் அது கொடுக்கப்படுகின்றது. அப்ப பேதுரு 11 கூட வாசிப்போம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி,
உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களா? என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். பயந்து ஓடின பேதுரு இப்ப தைரியமா எழும்பி நிற்கிறான். இப்ப அவனுக்குள்ள இருக்கின்றது பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி. அங்கே அவனுக்கு சர்டிபிகேட், பட்டம் கொடுத்தாயிடுது. என்ன பட்டம்? அவன் சுவரில் மாற்ற பட்டம் இல்லை, அவனுடைய இருதயத்திலே இந்த பட்டம் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் அங்கே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தாரு. அவன் தைரியமாய் அந்த இடத்துல எழுந்து பிரசங்கிக்கின்றான். அங்கே தேவனுடைய நற்செய்திக்கான கதவு அந்த இடத்திலே துறக்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க, எங்களோட வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை அநேகர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறோம். ஏன்? எங்களுடைய வாழ்க்கை மறுரூபப்படுத்தப்பட்டிருக்குது இல்லையா? நாங்கள் குடிகாரனாக இருந்தேன், போத வசத்துக்கு பாவிச்சு கொண்டிருந்தேன். இந்த நாளில் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறேன்னு சொன்னால் ஆண்டவருடைய நன்மையை நான் பெற்றுக்கொண்டேன். அதை நான் ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டேன்னா எங்களோட வாயனை சும்மா இருக்காது, அப்படியாவது சொல்லணும்னு இருக்கும். நாங்கள் எவ்வளவு சொன்னாலும் சில கதவுகள் திறப்பதில்லை, சில இருதயங்களினுடைய கதவுகள் திறப்பதில்லை, சில பிரசங்கத்துக்கான தருணங்கள் கிடைப்பதில்லை, தேவனுடைய வசனத்தை சொல்லுவதற்கான தருணங்கள் கிடைப்பதில்லை. ஆனால் ஆவியானவர் வந்தா, அவருடைய அபிஷேகம் வந்ததுன்னு சொன்னா, நாங்கள் நினைக்காத நேரங்களிலும் கூட அவர் வாசல்களை திறப்பார். என்னது? தேவனுடைய நன்மைகளையும் சுவிசேஷத்தையும் நாங்கள் அறிவிக்கும்படிக்காக அந்த மூடின அந்த மேலறையினுடைய கதவு இப்பொழுது திறக்கிறதை பார்க்கின்றோம். அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 41வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குற 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். திறந்த வாசல். நற்செய்தியை சொல்வதற்கு மட்டும் திறந்த வாசல் அல்ல, ரட்சிப்புக்கான திறந்த வாசல். எந்த ஜனங்கள் அந்த இடத்துல இருந்து கொண்டு இயேசுவை சிலுவையிலே அறையுங்கள் என்று சொன்னார்களோ, அந்த இடத்திலேயே 3000 பேர்களுடைய இருதயத்தினுடைய வாசல் திறக்கப்பட்டது. ரட்சிப்பு அவர்களுடைய வீட்டுக்குள்ளே வந்தது. சில வேளையில் யோசிக்கிறது இல்லையா, ஐயோ இவங்க ரட்சிக்கப்பட்ட அவ்வளோ நல்லா இருக்கும், இவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அப்படி நல்லா இருக்கும், இவங்களுடைய வாழ்க்கை மாறின அப்படி ஒரு நல்லா இருக்கும், இவங்களுடைய வியாதி தீர்ந்த அப்படி ஒரு நல்லா இருக்கும் இல்லையா? நாங்கள் யோசிப்பது உண்டு. நாங்கள் திறக்க முடியாது. ஆனால் ஆவியானவர் வரும் பொழுது, அந்த அபிஷேகம், அந்த அதிகாரம் வரும் பொழுது அந்த கதவு தானாகவே திறக்கிறதாக இருக்கின்றது. முதலாவது சுவிசேஷத்துக்கான கதவு திறக்கும், 2வது ரட்சிப்புக்கான கதவு திறக்கும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டார். இந்த கதவு, திறந்த கதவு பூட்டுறதில்லை. 24 hours என்னது? திறந்து கொண்டே இருக்கும். அனுதினமும் ஜனங்கள் சபையிலே சேர்க்கப்படுவார்கள். அதனால ஆண்டவர் ஏன் இந்த காரியத்தை எங்களோடு பேசுகிறாருன்னு சொன்னா, ஆண்டவர் எங்களை என்னது அழகான பாதங்கள் என்ற இந்த சுவிசேஷ காலத்துக்களால் இந்த சீசனுக்களை கொண்டு வந்திருக்காரு இல்லையா? நாங்கள் எல்லாரும் யோசிக்கிறோம், 8 வாரம் பயிற்சி முடிந்து விட்டது, எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. சில பேர் அடிச்சு கேட்டாங்க, எங்களுக்கு நாங்கள் சர்டிஃபிகேட் தருவீங்களான்னு சொல்லி. சர்டிஃபிகேட் தருவோம். அந்த சர்டிஃபிகேட்டை விட முக்கியமான ஒரு பட்டம் இருக்கின்றது, சர்டிஃபிகேட் இருக்குது. அது என்னது? பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற அபிஷேகம். அவருக்கு நாங்கள் வாஞ்சிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது நீங்கள் தான் அவருக்காக காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. அவருடைய அதிகாரத்தை நீங்கள் தான் பெற வேண்டும் என்ற அந்த வாஞ்சையில் ஒருமனப்பட வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எது உங்களுடைய வாழ்க்கையின் மையமாக இருக்கிறது என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் தீர்மானித்து முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால், நீங்கள் கற்ற கல்வி என்னது? மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும் இல்லையா? ஆண்டவர் எங்களை கொண்டு திறந்த வாசல்களை வைத்து இந்த சபை அனுதினமும் இந்த சபையிலே ஜனங்கள் சேர்த்து கொள்ளப்படுவையாக, சபையை தாண்டி தேவனுடைய ராஜ்யத்திலே அனுதினமும் ஜனங்கள் சேர்த்து கொள்ளும்படிக்காக ஆண்டவர் எங்களை கொண்டு வழி நடத்துவார். ஸோ அந்த வாஞ்சி எங்களுக்குள்ள வரணும். ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும், பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாரும், நான் ஒருபோதும் என்னுடைய பலத்தினாலே செயல்படாமல் ஆவியானவருடைய பலத்தினாலே செயல்பட கிருபை தாரும் இல்லையா? நாங்கள் சில வேளை யோசிக்கலாம், 8 வாரம் படிச்சிட்டோம், இப்போ எனக்கு தெரியும் சுவிசேஷம் எப்படி அறிவிக்கிறதுன்னு சொல்லி. இல்லை, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் எப்போ ஞாபகப்படுத்த வேணும், எப்போ நாங்கள் பேச வேணும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஸோ நாங்கள் படித்த படிப்பினாலே எங்களுடைய மூளை சில வேளை நிரம்பி இருக்கலாம், ஆனால் எங்களுடைய ஞானம் நிரம்ப வேணும் என்றால் நாங்கள் ஆவியானவர்களே தங்கி இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.